ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷ் அண்ட் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட் செஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட பேர் டவுட் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்க, யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபவுண்டேஷன் பேஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். அதை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ப்ரைமர்லி நம்ம சூஸ் பண்ணுறது இந்த என்சிஆர்டி புக்ஸ். இப்போ ஒரு மேஜர் டவுட் என்னென்னா, என்சிஆர்டி புக்ஸில் நியூ எடிஷன் ப்ரிப்பேர் பண்ணணுமா, ஓல்டு எடிஷன் ப்ரிப்பேர் பண்ணணுமா, எந்த புக் ப்ரிப்பேர் பண்ணால் யூபிஎஸ்சி கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும், எக்ஸாமை கிராக் பண்ண முடியும், இந்த ஒரு விஷயம் மைண்டில் பெருசாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த என்சிஆர்டி பேஸ் பண்ணி நிறைய சேஞ்செலாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. லைக் ஆகஸ்ட் மந்த்து கூட என்சிஆர்டிஸில் இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் உள்ள ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் முகல்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம், அண்ட் முகல்ஸ் டாப்பிக்கை வேறு மாதிரி வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் வரும்போது அது அரசியல் இருக்கா, அரசியல் இல்லையா, அதெல்லாம் தாண்டி நாம் எக்ஸாமுக்கு எதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நியூ படித்தா பெட்டராக இருக்குமா, ஓல்டு வந்து படிக்கலாமா, இது எப்படி வந்து கொண்டு போகணும், கம்பேரிசன் என்கிட்ட ஓல்டு புக் இருக்குது, நியூ புக் வாங்கணுமா, இல்லை நியூ புக் நான் வாங்கியிருக்கேன் ஓல்டு புக் வாங்கணுமா, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கிளியராக முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சரி பார்ப்போம். அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் போய்கிட்டு இருக்க வித் ஆஃபர் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, ஸோ நியூ என்சிஆர்டி ஓல்டு என்சிஆர்டி எதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ரைட், ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண உள்ளே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது புக்ஸ் வாங்கணும். ஓல்டு புக்கு, நியூ புக்கு, இந்த ஆத்தர் புக்கு, இந்த அகாடமி புக்கு, இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சி கொடுத்துருக்க இந்த சிலபஸ் முழுமையாக நீங்கள் வந்து படிக்கணுங்க. அதாவது ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. GS1, GS2, எத்திக்ஸ், ஆப்ஷன் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிலபஸ் முழுமையாக நீங்கள் வந்து படிக்கணும். அந்த சிலபஸை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன புக்ஸ் படிக்கிறீங்க, படிக்கிற புக்கிலேருந்து டாபிக் கவர் ஆகுதா, கவர் ஆகலையா, வேணுமா வேணாமான்ற விஷயம் கிளியராக வந்து புரியும். ஏன்னா நீங்கள் என்சிஆர்டி மட்டும் படிக்க போகிறது இல்லை, சில ஆத்தர் புக்ஸ் படிப்பீங்க, கரண்ட் அஃபேர் படிப்பீங்க, ஒரு அகாடமிக் புக் வாங்கி படிப்பீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கணும், சில சைட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ணி படிக்கும் போது சிலபஸ் ப்ராப்பராக படிச்சுட்டு ஆரம்பித்தாதான் ரெலவெண்ட்டாக இல்லையான்ற விஷயம் கிளியராக வந்து புரியும். ஓகேவா, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியாகணும், சிலபஸை முழுமையாக முடிச்சிடுங்க. சரிங்க, இப்போ சிலபஸ் நான் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டேன். இப்போது என்சிஆர்டி நான் பேஸ் வந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஓல்டு புக் படிக்கலாமா, நியூ புக் படிக்கலாமா. இந்த ஓல்டு புக் அப்படின்னா ஒரு 2014, 15 அந்த எடிஷனில் புக் கொடுத்துருப்பாங்க. யூபிஎஸ்சிக்கு சில ஷாப்ஸ் வந்துருக்கும். அந்த ஷாப்ஸ் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஓல்டு தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஓல்டு படிக்கலாமா, நியூ படிக்கலாமா, அதை நம்ம வந்து பார்த்துடலாம். இதில் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற விஷயம் கண்டென்ட். அதாவது நம்ம எந்த புக்கை ப்ரிப்பேர் பண்ணாலும் யூபிஎஸ்சி கேட்குறது அந்த கண்டென்ட் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ ஆர்டிகல் 15 இருக்குது, டிபிஎஸ்பி இருக்குது, ரிவால்ட் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. இப்போ எக்கனாமியில் ஒரு பாலிசி இருக்குன்னா அந்த பாலிசியோ இல்லை ரிவரோ அந்த மாதிரி விஷயங்களோ கண்டென்ட் தான் வந்து கேட்குறாங்க. அந்த கண்டென்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக எங்கே ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான், பெட்டராக வந்திருக்கும். பட் கையில் இருக்க சோர்ஸ் ஒரு ப்ரைமரி இருக்கிறதால நம்ம என்சிஆர்டி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த என்சிஆர்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் ஸ்கூல் பசங்களுக்காக புக் வந்து கொடுத்துருக்காங்களா, அந்த புக்கில் இருந்து யூபிஎஸ்சிக்கு எப்படி வந்து வேணும், சிலபஸை படிச்சுட்டு பிவைக்யூ அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரெலவெண்ட்டாக ப்ரிப்பரேஷன் வந்து கொண்டு போகணும். அந்த புக்கில் கொடுத்துருக்க ஆர்டரில் நம்ம அப்படியே கொண்டு போகிறத விட என்ன கொடுத்துருக்காங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி எப்படி இருக்குது, பிவைக்கு எப்படி வந்து கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸ் கேள்வி எப்படி இருக்குது, மெயின்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் கம்பேர் பண்ணி கண்டென்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேவா, சரி. அப்போ இந்த கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் நீங்கள் அதிகமாக நம்ப வேண்டியது இந்த ஓல்டு என்சிஆர்டி தான். எஸ், ஓல்டு புக் தான் நீங்கள் வந்து படிக்கணும். நியூ புக்ஸ்லேயும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். சப்ஜெக்ட் வைஸ் அது வந்து மாறும். ஸோ முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அண்ட் இப்போ இந்த ஓல்டுக்கும் நியூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட் இங்கே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நியூ புக்கில் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் அந்த அளவுக்கு இங்கே ஆட்லாம் பண்ணவே இல்லை. இந்த ஓல்டு எடிஷன்லேருந்து நியூ புக்கில் நிறைய விஷயங்கள் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சில காரணங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஒரு சில டாபிக்ஸ் ஒரு மைனராக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியன் ஆர்ட் ஃபார்ம்ஸ் உள்ளே வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முகல்ஸ் வேறு மாதிரி வந்து கொடுக்கறது, ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் குட்டி குட்டி ஆட் பண்ணியிருந்தாலும் மெஜாரிட்டி பார்ட் அங்கே ரிமூவ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு தேவை என்னது, கண்டென்ட் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த கண்டென்ட் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நிறைய படிக்கணும். நிறைய படிக்கிறதுக்கு ஓல்டு என்சிஆர்டி தான் பெஸ்ட்டாக வந்திருக்கும். ஓகேவா, ரைட். இதில் சப்ஜெக்ட் வைஸ் அந்த மாற்றங்கள் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் நிச்சயமாக ஓல்டு என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் நாங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் கண்டென்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதை கொடுத்துருக்க ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் அது எல்லாமே கரண்ட் அஃபேர்லேயே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு ஓல்டு என்சிஆர்டி பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி படித்தாலும் வெளியே ஒரு புக்கை படித்தாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் கரண்ட் அஃபேர் லிங்க் பண்ணி கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கரண்ட் அஃபேர் சென்ட்ரிக்காக தான் கேள்வி வந்து போய்கிட்டு இருக்கணும் போது அந்த ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகே, ரைட். இப்போது அடுத்தது பாலிட்டி அண்ட் எக்கனாமி. ஓகே,
இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் அதிகமாக டைனமிக் பார்ட்டாகவும் இருக்கும். கரண்ட் அஃபேரில் அதிகமாக ஆட் ஆகிட்டே வந்து போயிட்டு இருக்கும். ஒரு புது புது அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க, பாலிசி வந்து கொண்டு வருவாங்க. அப்போ இந்த ஓல்டு புக் எல்லாமே அவுட்டேட்டடாக நான் வந்து படிக்க வேணாமான்ற கேள்வி மைண்டில் வந்து ஓட்டிருக்கும். கிடையாது. பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி ப்ரிஃபர் பண்ணி தான் ஆகணும். இதை முடிச்சுட்டு ஃபார் பாலிட்டி அண்ட் எக்கனாமி இதை முடிச்சுட்டு இந்த நியூ புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக கொண்டு வந்திருக்க பில்லால் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த எல்லா பில்லும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கரண்ட் அஃபேரில் முழுமையாக வந்து படிச்சிருப்போம். இப்போ டெமோக்ரஸி அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் 9th புக்லேயும் 10th புக்லேயும் ஓல்டு என்சிஆர்டியில் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. புதிய என்சிஆர்டியில் சில டாப்பிக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதை கண்டென்ட் தான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ டெமோக்ரஸினா என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கான விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு நியூ என்சிஆர்டியில் என்னென்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்க ரிமூவ் பண்ணி அதை விட்டுட்டு புதுசாக என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒரு சில பேஜ் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஓல்டு என்சிஆர்டி இருக்குது, நான் புதுசு வாங்கணுமான்னு கேட்டால் புதுசு நீங்கள் வாங்க வேண்டாம். கரண்ட் அஃபேரில் இருக்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அது எப்படி அப்டேட் பண்ண முடியும், சிலபஸ் படிச்சுட்டு புக்கை படித்தா தான் வந்து புரியும். இப்போ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் 2015 ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கேஸ் போட்டு வேறு மாதிரி வந்து மாற்றிருப்பாங்க. அப்போ என்ன கேஸ் வந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கரண்ட் அஃபேரை லிங்க் பண்ணால் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, இப்போ அடுத்து இப்போ ஜாகிரஃபி அதே மாதிரி தான். இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் பார்க்கலாம், சாயில்ஸ். ஓகே, இப்போ இந்த ஓல்டு என்சிஆர்டி வந்து படிக்கிறீங்க. இப்போ சாயிலில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஆஃப்டர் 10 இயர்ஸ் அது வந்து பின்னாக மாறி இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டென்ட்டை முழுமையாக படித்து முடிச்சிடணும். அலுவியல் சாயில்னா என்ன, ரெட் சாயில்னா என்ன, மொத்தமாக முடிச்சுட்டு என்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்கன்றதை மட்டும் நெட்டில் ரெஃபர் பண்ணி அதை மட்டும் பார்த்தா போதுமான விஷயமா இருக்கும். பட் அதிகமான கண்டென்ட் நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது நான் சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, நியூ என்சிஆர்டிஸில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் இப்போ பாலிட்டி, எக்கனாமி, சொசைட்டி எல்லாமே அந்த கரண்ட் அஃபேரை மட்டும் லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ 11th என்சிஆர்டி நீங்கள் எக்கனாமிலாம் பார்க்கும்போது பழைய கதைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. 1991 ரிஃபார்ம்ஸ்லாம் வந்திருக்கும். அப்போ இது படிக்க வேணாமான்னு கேட்டால் இது படித்து தான் ஆகணும். ஏன்னா சிலபஸ் வந்து கவர் ஆகுது. குளோபலைசேஷனோ இல்லை லிபரலைசேஷனோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கு அங்கே இருக்க விஷயத்துக்கும் இப்போ என்ன ரெலவெண்ட்டாக இருக்குன்றதை கம்பேர் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பிஒய்க்கு எப்படி வந்து கேட்குறாங்க, அதை பேஸ் பண்ணி சிலபஸ் என்ன இருக்குது, அங்கேருந்து நீங்கள் புக்கை நீங்கள் கொண்டு போகணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இது அவுடேட்டட், இது இல்லைன்ற விஷயம் கிளியராக வந்து புரிய வரும். ஸோ சிலபஸ் முடிச்சுட்டு பிஒய்க்கு ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இங்கே அதிகமான விஷயங்களில் ஓல்டு என்சிஆர்டி படித்தா பெட்டராக வந்து இருக்கும். ஓகே, சரி. இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாற்றிருக்காங்க, இதை மாற்றத்துக்கான சில காரணங்கள் நம்ம வந்து பார்த்துலாம். நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கலாம், இல்லாமல் கூட வந்து போகலாம். எக்ஸாமுக்கு என்ன வந்து வேணும், ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இங்கே சிலபஸ் ஓவரில் பார்க்குறது. ஓகே, இப்போ நானே சொல்லியிருப்பேன் பிளான் கொடுக்கும் போது 9th புக் ஜாகிரஃபி படிக்கும் போது 11th புக்கை சேர்த்து படிங்க, 7th புக் படிக்கும் போது 11th சேர்த்து வந்து படிங்க, 9th பாலிட்டி படித்தா 10th சேர்த்து வந்து படிங்க. இந்த மாதிரி நான் லிங்க் பண்ணி படிக்க சொல்லியிருப்பேன். காரணம் என்னென்னா சிலபஸ் அங்கே ஓவர்லாப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 9th ஜாகிரஃபியில் மான்சூன் கவர் ஆகுது, இதே டாபிக் 11th வந்து கவர் ஆகும். 8th புக்கில் சாயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே டாபிக் 10th புக்லேயே வந்து கவர் ஆகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, புது புக்கில் இந்த ஓவர்லாப் ஆகுதில் அந்த சிலபஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ 8th புக்கில் இருக்குன்னா 10th புக் நமக்கு தேவையில்லை, 9th புக்கில் மான்சூன் இருக்கா, அப்போ 11th வந்து தேவை கிடையாது. இப்போ 10th புக்கில் கவர் ஆக விஷயங்கள் 11th வந்து பின்னாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில டாபிக் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த ஓவர்லாப் ஆகுதில் அதை வந்து முழுசாக வந்து கட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. பட் அடிஷன் அப்படின்னு சொல்லும் போது கம்மி தான். அப்போ அந்த அடிஷன் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஓல்டு முடிச்சுட்டு கரண்ட் அஃபேரில் மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபிலாம் கண்டென்ட் வைஸ் அந்த லேண்ட் ஃபார்ம், எர்த்குவைக், வல்கனோலாம் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக நீ படிக்கிறதுக்கு ஓல்டு தான் பெஸ்ட்டு. பாலிட்டியுமே அதிகமாக மெயின் சென்ட்ரிக்காகவும் நீங்கள் படிக்க முடியும் ஓல்டு என்சிஆர்டியில். அந்த நியூ என்சிஆர்டி வரும்போது கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டேட்டாஸ் நம்பர்ஸ் வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த லாஸ்ட் 1 இயரில் கரண்ட் அஃபேரில் படிப்பீங்களே அதை லிங்க் பண்ணி கொண்டு போயிடலாம். ஓகே, ரைட். அடுத்த ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுறது இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஸ்கூல் புக் அந்த கரிக்குலம் அதை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸாக என்ன வந்து பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக அந்த பசங்களுக்கு பர்டன் வந்து கம்மி பண்ணலாம், அதிகமாக லோடு இருக்க மாட்டதுக்காக தான் சிலபஸ் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. இந்த காரணம் தான் தவிர யூபிஎஸ்சிக்காகவோ டிஎன்பிசிக்காகவோ மற்ற ஒரு எக்ஸாமுக்காகவோ சிலபஸை கம்மி பண்ணுறது மாற்றத்துலாம் கிடையாது. ஸ்கூல் புக் நம்ம ஒரு சோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவைங்க கண்டென்ட் மட்டும்தான். அது ஓல்டு புக், நியூ புக் இதான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாற்றத்துக்கும் அதாவது என்சிஆர்டி மாற்றத்துக்கும் யூபிஎஸ்சி சிலபஸ் மாற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லை, லிங்க் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, நமக்கு தேவை கண்டென்ட் தான். இப்போ யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த ஒரு டாப்பிக்கு நியூவில் நீங்கள் படித்தாலும் ஓகே, ஓல்டு படித்தாலும் ஓகே. இப்போ டேட்டா பார்க்கும்போது புதுசாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே,
இப்போ GS1 வந்து படிக்கிறீங்க, மெயின்ஸ் படிக்கும்போது அதில் வேர்ல்டு வார் இருக்கும் அண்ட் நேஷனல் பவுண்டரிஸ் ரீடால் பண்ணி கொடுத்துருப்பாங்க, காலனைசேஷன் அண்ட் ஐஆர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டாப்பிக்லாம் நீங்கள் மாற்றினாலுமே ஹிஸ்ட்ரி வந்து மாற்ற முடியாது. அப்போ அந்த ஓல்டு புக் தான் அதிகமான கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு டேட்டா வந்து மாறி இருக்கு, ஒரு இயர் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த இயர் நீங்கள் என்ன பண்ணணும், நெட்டில் செக் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக வந்திருக்கும். அப்படியே கண்ணை மூடிட்டும் படிக்கக்கூடாது, படிக்க வச்சோன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி கம்பேர் பண்ணி படித்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, அப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓல்டாக நியூவான்னு கேட்டிங்கன்னா ஓல்டு வந்து பெட்டர். அந்த நியூ புக்கில் கொடுத்துருக்க ஒரு சில விஷயங்கள் பாலிட்டி முக்கியம், பாலிட்டி அண்ட் எக்கனாமியில் அந்த அப்டேஷன் அதிகமாக வந்திருக்கும். அந்த கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணியோ, அந்த அமெண்ட்மெண்ட்டோ, பில் பாஸ் பண்ணுறதோ, எக்கனாமியில் அந்த பாலிசி வந்து கொண்டு வரதோ. இப்போ ஜிஎஸ்டிலாம் நீங்கள் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ஜிஎஸ்டி நீங்கள் வேறு எங்கே வேணால் படிச்சுக்கலாம், நெட்டில் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னி கூட வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும் போது தான் இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்க முடியும். ஸோ சிலபஸ் முடிச்சுட்டு பிவைக்யூ ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் புக்கை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஓல்டு என்சிஆர்டிஸ் கிடைக்கல அப்படின்னா, நியூ படிக்கிறீங்கன்னா என்னென்ன கண்டென்ட்லாம் மிஸ் ஆகுதுன்றதை நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். எல்லா புக்ஸுமே பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கும் போதும் நியூ அண்ட் ஓல்டு கம்பேர் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிருப்போம். அந்த ஃபவுண்டேஷன் பேஸும் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ டவுட் கிளியர் ஆகுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதனா புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமாக நான் வந்து கொடுக்குறேன். திரும்ப நான் சொல்கிறேன், புக்ஸ் கிடைக்கலனாலும் நெட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சிலபஸ், பிவைக்யூ, கண்டென்ட் இதான் வந்து ப்ரைமரி. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். ஓகே, நன்றி, வணக்கம்.